ஹலோடா பெரிஸ். இன்னைக்கு நம்ம டேக் குக்கோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ஸ்கூல் எனிமி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் நான் எதோட விட்டுருந்தேன் அப்படின்னா, டேக் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருக்கும். ஜேகேவும் யோசிச்சிருப்பார், யாரா அப்படி உனக்கு ஃபோன் பண்ணுவா, அடிக்கடி கால்ஸாக வந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மார்னிங் டைம் ஜேகேவும் வீட்டிலேருந்து வைக்க போகிறாரு. செம்ம டயர்டாகுது. இன்னும் எனக்கு யார் மாதிரி போடலாம், நானும் சீக்கிரமாக எழுந்திட்டோமோ. டைம் ஆச்சு, டைம் 7 o'clock. கண்ணு வர ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. தூங்கி எழுந்தாலே இது ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அதானே பார்த்தேன், நான் என்னைக்கிட்ட சீக்கிரமாக எழுந்திருக்கேன், மணி 8. சரி ரெடியாகி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பிஎம் எவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கான், ஃபோன் சைலண்ட் வந்துச்சோ, பார்க்காம போய்ட்டோன்னு நினைக்கிறேன். சரி என்ன தான் நினைக்கிறேன் கேட்போம் கிட்ட சொல்லிட்டு பேக்க கால் பண்ணுறாரு. கரெக்டாக ஜேகே அவங்க அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. என்னம்மா? இல்லை டே இருக்கானான்னு பார்க்க வந்தேன்டா. டே இல்லையே. ஆமாம் டே எங்க? ஆமாம் இவன் எங்கம்மா? அடே நான் உன்னை கேட்டான்னு என்ன திருப்பி கேளு. ஏன்டா பக்கத்தில் அவன் இருக்கான் இல்லைன்னு கூட உனக்கு தெரியாது? இல்லைம்மா இப்போ தான் எழுஞ்சனா, அதனால் எனக்கு சரியாக தெரியல. அதானே பார்த்தேன், என்னடா எழுப்பத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கானேன்னு பார்க்குறேன். சரி நான் ஒரு வேளை அவன் ஆஃபீஸ் போயிட்டு தான் போயிருப்பான்டா. ஆமாம் நீ ஏஞ்சி வர உனக்கே தெரியலையம்மா? நான் ஏஞ்சி வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன்டா, ஆளை காணோம். சரி கடைசியாக மேலே தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சி விட்டுட்டேன். சரி எழுப்பலாமேன்னு வந்தால் பார்த்தா இல்லைன்ற. நல்ல புருஷன்டா, இல்லை சொல்லிக்காதம்மா. சரி ஓகே ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சீக்கிரம் கீழே போகலாம் சாப்பிட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க. ஜேகே ஃபோன் பண்ணி கேட்குறான் பிஏ கிட்ட. ஹலோ பாஸ், என்ன கால் பண்ணியிருந்தா? இல்லை நேற்று நீங்கள் வேறு ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்களா, ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இல்லை அது வந்து என்னென்னா அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக மேனேஜருக்கு இன்னைக்கு கன்ஃபார்ம் வந்து குரூப் எல்லாருமே வந்து அவங்களை மீட் பண்ணுறாங்களாம். நம்ம ஆஃபீஸில் தான் அவங்க இருக்க போகிறாங்க இதுக்கு மேலே. ஸோ அதனால் அவங்க வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த மேனேஜரை பார்க்கவே தேவையில்ல சார் ப்ளீஸ். என்ன? இல்லை அவங்க வந்து உங்ககிட்ட சாரி கேட்கணும், எனக்கு அவர் நேரடியாகவே வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறாராம். சரி ஓகே அதுதான் கால் பண்ணியா? ஆமாம் சார், ஸோ அது சொல்லலான்ட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலான்ட்டு கால் பண்ணேன். அவங்க வந்து இன்றைக்கி ஒரு மத்தியானமா இல்லை மார்னிங் ஒரு 10 o'clock டைமில் வராங்களாம் உங்களை பார்க்க. சரி ஓகே யார் யார்? எல்லாருமே அவங்க குரூப் எல்லாருமே வராங்களாம். ஐ மீன் அந்த பிரான்ச் அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாருமே வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் மட்டும். ஓகே சரி ஓகே வர ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் காலை கட் பண்ணிடுறாங்க. பிஏவும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஜேகே சார் குளிக்கலான்னு சொல்லிட்டு டவல்ஸ் எல்லாமே எடுக்கும்போது கரெக்டாக கால் வருது. யாருன்னு பார்த்தா பிஏ தான். ஏன் அதுக்கு திருப்பி கால் பண்ணுறான். ஹலோ என்ன விஷயம்? இல்லை அவங்கக்கிட்ட ஒரு கேட்கணும் பாஸ், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன சொல்லு? சொல்கிறேன் சொல்லு. அது ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஏன் அவரை மீட் பண்ணணுன்ட்டு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ ஆர்வமாக இருந்து பார்த்ததே இல்லையா? ஸோ நான் தான் கேட்குறேன், எதுக்கு இவ்வளோ தடுமாற்றம் உன்னோட வேர்ட்ஸில்? இல்லை உங்ககிட்ட பர்சனலாக கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதா? ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, எனக்கு அவங்க பண்ணியிருந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா. ஸோ யாரடா பண்ணியிருக்கான்றதுனால தான் நான் வந்து ரொம்ப ஈகராக கேட்குறேன். ஏன்னா இந்த டிசைன்ஸ்லேருந்து அந்த ஒர்க் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கான். ஸோ அதனால தான் வந்து நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பாஸ். ஆமாம் இது கேட்கறதுக்கு எனக்கு கால் பண்ணா? இல்லை சின்ன டவுட்டு. இல்லைலாம் உனக்கு டவுட் வரல, ஆனால் ஃபைல்ஸ் இல்லைலாம் டவுட் வராது கரெக்டா? அப்படிலாம் இல்லை பாஸ். என்னடா அப்படிலாம் இல்லைடா? ஐயோ ஆனால் அது வந்து சார் சின்ன டவுட்டு, அதான் கேட்க தான் கால் பண்ணேன். நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். வந்துடுங்க சார். ஓகே பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் காலை கட் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன கேட்டேன்னா அவன் எவ்வளோ அவசரமாக காலை கட் பண்ணான். சரி விடு, நம்மளை பார்த்தா பயம் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃப்ரெஷ்ஷாங்க போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணுனா கீழே ஜேகே அவங்க அம்மா தான். பரவாயில்ல ஜேகேவாவது பேசுகிறானே, நான் வர டேக்கிட்ட வர கேட்கணும். யோசிச்சு பாவம், குழந்தை நேற்று ரொம்ப கத்திட்டான். இது வரைக்கும் அவன் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே கிடையாது. எல்லாமே என் ஃப்ரெண்டு சொல்லணும், அறிவு கெட்டவ, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது. பாவம் நானும் ரொம்ப பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவள் சொன்னால் நானும் கோஆப்ரேட் பண்ணி சைலண்டாக இருந்துருக்கூடாது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியாக சொல்லியிருக்கணும்.
தப்பு ஏமல் தான். நல்ல வேலை ஜேகே பேச மாட்டான்னு நினச்சேன், பேசிட்டான். நேற்று இவன் என்ன டென்ஷனில் இருந்தான்னு தெரில, என்னை கத்தி விட்டு போயிட்டான். சரி ஓகே, எனக்கு கீழே வருவாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ அவங்க அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க. ஜேகே அவங்க அம்மாவும் டேவும் வந்து ஜேகேவும் வராங்க கீழே. ஓகே என்னம்மா நான் சாப்பிட்ரு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. ஜேகே சாப்பிடாம ஜேகே அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு ஜேகே, எதுக்கு என்னையும் பார்த்துட்ருக்கா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கம் டர்ன் பண்ணி, ஆமாம் அப்படி என்ன டே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனே அப்படி பண்ணிங்க நேற்று. ஜிகே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து நான் சொல்லி, சாரி ஜிகே நான் வந்து டேக்கிட்டே சாரி கேட்கணும், அதனால தான் நான் ரூமுக்கு வந்தேன், பார்த்தா அவன் இல்லை. நான் ஈவினிங் கண்டிப்பாக கிட்ட சாரி கேட்டுறான். முக்கியமாக சொல்லியதுக்கு நான் காரணமே இல்லைடா, மொத்த காரியம் தாண்டா காரணம். நான் வேணாண்டா, அவள் தாண்டா கூப்பிட்டா. அவன் கூப்பிட்டா உனக்கு எங்கேமா போச்சு அறிவு? அவன் நேற்று எவ்வளோ கோவமாக இருந்தான் தெரியுமா? ஆனால் பண்ண முடியாமல் கூட போயிடுச்சு. நேற்று ஒன்றும் இல்லை, நீ ஏன் இப்படி பண்ண? அவங்க சொன்னால் நீ பண்ணிடுவியா? உனக்கு அறிவில்லை? டேய் திட்டாதடா, நான் வந்து வேணாம் தான் சொன்னேன், அவள் தான் பண்ணிட்டா. அவன் வந்து ஆஃபீஸுன்னு போயிட்டானா லேட்டாகுமா நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு, 9 மணி 10 மணி ஒரு தாட்டி வீட்டுக்கு கூட வரமாட்டானா. அவள் பயந்துக்குன்னு அதனால தான் வந்து கூப்பிட்றி, அவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால தான் நான் வந்து கால் பண்ணி, நான் கூட கால் பண்ணல, அவள் தான் கால் பண்ணி பேசினான். ஜஸ்ட்டு கூட இருந்து கோஆப்ரேட் மட்டும்தான் பண்ணேன். அதுக்குள்ளே நீ எனக்கு திட்ட பார்த்தியா? சரி ஓகேம்மா, எதுவாக இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து பார்த்து பண்ணுங்கள். அவன் நேற்று எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன்டா, சாரி ஜேகே. என்கிட்ட கேட்காதுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அதான் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக கேட்டுருவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேல? வந்துடுவேன். இங்கே டேக்கிட்ட கேட்கிட்டா, வேணாம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜேகேக்கு வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஜேகேவும் கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. அப்படி டே சீட் பார்த்தோன்னா டே அவங்க பாஸ்கிட்ட செம்ம டென்ஷனாக கத்திகிட்ருக்காரு. இதெல்லாம் தான் நடந்தது நேற்று. எனக்கு செம்ம டென்ஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரில பாஸ். செம்ம காண்டாக தெரியுமா எனக்கு. சரி விடுட்டே, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக? பின் என்ன சார், நானும் எவ்வளோ பயத்தோடு நான் எப்படி போனேன்னு உங்களுக்கே தெரியும்ல. பார்த்தேன் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு எதுவுமே தெரியல. எதை வச்சு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. அது கூட ஒரு இதுவும் இல்லை, காமன் சென்ஸ் இல்லை. இப்படி அவங்கள பயமுறுத்துறது, ஒருத்தவங்களை எப்படி பயமுறுத்தணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. பத்த வச்சுக்கலாம் எங்கள் அத்தையும் கூட செஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா விட எனக்கு அவங்க மேலே தான் காண்டாகுது. ஆனால் என்னென்னா எனக்கு அவங்கள கூட நினச்சா கூட எனக்கு அவ்வளோ கோவம் வர மாட்டேங்குது. எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? எங்கள் அம்மா அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அவங்கள. வீட்டுக்கு போய் செம்மையாக கத்திட்டேன் நேற்று, அவங்களையும் திட்டேன். ஏன்னா அவங்களும் திருப்பி திட்டல. தப்பு அவங்க மேலே இருக்குல்ல, ஆனால் தான் அவங்க அம்மனே சேர்ந்தாங்க. சரி புரியுது, டென்ஷன் ஆகாத. இல்லை சார், நான் வேறு நேற்று ரொம்ப இதுவாக இருந்தேன், கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். சரி மீட்டிங் நல்லா போச்சுன்னொடனே நான் காம்பினேட்டேன். இல்லைனா திரும்பி வரேன், நீங்கள் தான் வேணான்ட்டீங்க. பின்ன மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே கிளம்புக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண போகிற சொல்லு? கரெக்டு தான், ஆனால் தான் நான் வேணான்னேன். புரியுது, ஐம் ரியலி சாரி. பரவாயில்ல டே, இந்த கம்பெனிக்காக நீ எவ்வளோ உழைச்சிருக்க, பரவாயில்ல விடு. நம்ம மேலே கோச்சிக்கலாம் இல்லை, அவங்க தான் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, அந்த சிஓ கொஞ்சம் கற்றுனாலும் அதுக்கப்புறம் காம்டம் ஆகிட்டாங்க. பரவாயில்ல விடு. கொஞ்சமாக கற்றுனாங்க சார். அவன் எவ்வளோ கற்றுனான்னு தெரியுமா? நீங்கள் எப்படி தான் என்ன கேட்டிங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்படி என்ன கற்றுனாங்க? அது ஒன்றும் இல்லை டே, விடுங்க சொல்லுங்க. அப்படி என்ன கற்றுனாங்க? நீங்கள் வரீங்கன்னு சொல்லிவிட்டு சார் வேறு எல்லாமே நல்லா சொல்லிட்டாரா? அவங்க வேறு எங்கே அவங்க இது இப்படி தான் நீங்கள் வரும்போதெல்லாம் வருவாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க வந்த மாதிரியே தெரியல, நீங்கள் ஏமாத்துறீங்க தானே, அப்படி ஒருத்தங்க இல்லை தானேன்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பேசினா தெரியுமா? எனக்கு கேட்ட வரைக்கும் தான் நான் சொன்னேன். அதுக்கு மேலே பாஸ் தான் வந்து கேட்டார். பாவம் தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். அவரும் வர முறைக்கிறாரு. சொல்லக்கூடாது தான் சொன்னீங்க, என்னால் இருக்க முடியல தெரியுமா, இப்படி வத்தி வச்சுட்டு போயிடுண்ணா. நான் என்ன இப்படி வத்தி வச்சேன்? சரி விடுங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க, இன்னைக்கு கன்ஃபார்ம் மீட் பண்ணிடலாம். டே வேணாம், நீ எதுக்கும் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை நேற்று நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் பெரிய சம்பவம் நடந்தது, ஸ்விட்ச் ஆஃப்லாம் பண்ண தேவையில்ல, இப்படியே இருக்கட்டும், இன்றைக்கி கூப்பிட்டோம் இருக்குது, செத்து போனால் கூட நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று. டே என்ன சொல்கிற நீ? ஓகே சார், சும்மா தான் சார், இருந்தாலும் கோவத்தில் இந்த மாதிரி சொல்லக்கூடாது டே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பாஸும் கிளம்பிட்டாரு. டே தான், ஆனால் என்ன தான் இருந்தால் டே கூட இருக்க அந்த பொண்ணு சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் உன்னை தான் அந்த மனுஷன் நல்லா இருந்தார் தெரியுமா டே, ஏதான் மிஸ் பண்ணிட்டேன், பார்த்துருந்தா நீ விழுந்திருப்ப தெரியுமா. கோவமாக இருந்தாலும் அட் த சேம் டைம் ஒரு நல்ல சிஇஓ, எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் உங்கள் மேலே ஃபாலன் ஆகிட்டார்னு நினைக்கிறேன்.
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் நீங்கள் வேறு மேரிடா அவருக்கு வேறு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கலாய்க்கிறா. போதும் போதும் நீ போ. தென் வந்து எல்லோரும் ரெடியாக இருக்க சொல்லி நம்ம கிளம்பலாம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறான். அப்படி கட் பண்ணா ஜிகே சார். ஜிகே கேபினில் வந்து உட்காராரு. கரெக்டாக பியும் வந்து ஷெட்யூல்ஸ் எல்லாமே சொல்கிறாரு. கடைசியாக பிஏ சார் 10 o'clock வந்து நம்ம கரெக்டாக வந்து அவங்கள மீட் பண்ணுவோம். அந்த கம்பெனியோட லிங்க்கை நம்ம ஏற்கனவே வச்சுட்டோம். அவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மேனேஜரை பார்க்குறோம். தென் வந்து அவங்க குரூப்பில் என்னென்ன ஒர்க் இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் எடுத்துகிட்டு போய் காமிச்சு விட்ருவேன் சார். அவ்வளோதான், இன்றைக்கான ஷெட்யூல் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பிஏ க்ளோஸ் பண்ண உடனே ஜேகே பிஏ பார்த்து நான் எதுக்கு அந்த மேனேஜரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவுடனே பிஏவும் பார்க்குறாரு. நீங்கள் தானே சார் நான் அவனை பார்க்கணுன்னு சொன்னீங்க. எவனை? மேனேஜரை பார்க்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க. நான் எப்போ சொன்னேன்? நீங்கள் ஸ்டார்டிங்லன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அவனை பார்த்தேனா நான்? இல்லை. அவன் காமிக்காதவங்கிட்டலாம் நல்லா திருப்பி கேட்க முடியாது, புரியுதா? அவன் எப்படி இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அந்த ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்தது. பண்ணவங்க எப்படி இருக்காங்க அப்ரிஷியேட் பண்ண தான் கூப்பிட்டேன். ஆனால் அவனை இதுக்கு மேலே நான் பார்த்தனா கூட அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டேன் தெரியுமா? எனக்கு அந்தளவுக்கு டென்ஷன் ஆகுது. அவனை என் கண்ணு முன்னாடி வர வேணான்னு சொல்லிடுங்க, புரியுதா? ஓகே சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏவும் கிளம்பி டோர் ஓப்பன் பண்ணும்போது கூப்பிட்டு இங்கே பாருங்கள். சொல்லுங்கள் சார். ஒரு பேசிக்க சொல்லிட்டேன். எனக்கு அவனை பார்க்கணும். அவனை நம்ம 10 o'clock தானே மீட் பண்ண போகிறோம். ஓகே அவங்க என்கிட்ட பேச சொல்லுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. பிஏ அவனை பார்த்துட்டு ஏண்டா என்னடா நீ நினச்சிட்ருக்க? இவனை சொன்னால் ஐயோ இவனை என்னால் புரிஞ்சிக்க முடியல. காலையில் கேட்கும்போது நான் உன்னை பார்க்கணும் அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்றான். எங்கே வந்து என்னன்னா வேணான்றான். சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலாம், அதுக்குள்ளே நான் பார்க்கணுன்றான். ஐயோ இவன் கூட இருந்தால் சீக்கிரத்தில் நான் மென்டல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ ஓப்பன் பண்ண டோரே பார்த்துட்ருக்காரு. ஜிகே எக்ஸ்கியூஸ் மீ பிஏ அப்படின்றான். நீ அவரும் திரும்பிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு நிற்க போகிறீங்களா இல்லை வேறு எதாவது வேலை பார்க்குறது ஐடியா இருக்கானு? ஓ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளில கிளம்புறாரு. சரி டேவை பார்த்தோன்னா டேவும் அவங்க எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே காரில் ஏறி கிளம்புறாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிளம்புறாங்க. பாஸும் கூட வராரு. டே ஒரு ஃப்ளவர் பொக்கே ஷாப்பை பார்த்துட்டு இங்கே காரை நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போய் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்குறான். டேவும் சொல்லி இந்த மாதிரி அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ வந்து அவங்க எந்த கோவத்தில் இருந்தாலும் அவங்க என்னை மன்னிச்சிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஃப்ளவர்ஸ் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேவும் ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வாங்கினான். பாஸு கூட வந்து பார்க்குறாரு. எதுக்கு டே ஃப்ளவர்ஸ் எல்லாம்? இல்லை சார் நான் மீட் பண்ணணும்னு சொல்லி தள்ளி போச்சு. கன்ஃபார்ம் யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. முக்கியமாக நான் அந்த இடத்துல இருந்தேன்னா வேணான்னுவேன். அவர் வந்து இந்த தாட்டியும் நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தும் அவர் வந்து என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மனசே பெருசு சார். ஸோ அட்லீஸ்ட் அவர்கிட்ட சாரியாவது நான் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டீவும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அது பார்த்தோன்னே டேக்கு வந்து ஜேகே ஞாபகம் தான் வருது. அது என்ன ஆயிருக்குன்னா ஸ்கூல் டைமில் ஜேகேவை ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவும் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி வாங்கியிருப்பார். வாங்கிட்டு அந்த சைடு வந்து டே வந்து போயிருப்பார். அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு நீட்டம்லாம் பண்ணி அழகாக ஃப்ளவர் பொக்கே கொடுத்தோடனே என்ன ஜேகே அப்படின்னோடனே நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. டேக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தாலும் ஜேகேவை பிடிக்கும். அவ்வளோ க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணோடனே அந்த ஃபேஸ் பார்த்தே டே விழுந்துட்டு இருப்பார். ஃப்ளவர் பொக்கே வாங்கியிருப்பார். தேங்க்யூ ஜேகே அப்படின்னோடனே நீ என்னை லவ் பண்ணுற தானே டே அப்படின்னோடனே ஆமாம் ஜேகே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏப்ரல் ஃபூல் எல்லாம் ஏமாந்தியா இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் அது கூட தெரியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு அவர் பண்ண போயிருப்பார். டேக்கெல்லாம் செம்ம காண்டாக இருக்கும். அடே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃப்ளவர் பொக்கே துரத்திட்டே ஓடி இருப்பாங்க 2 பேருமே. டே பின்னாடியே போயிருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு எங்கே போனாலும் வந்துடுறான்ல. ஸ்கூலில் தான் பண்ணான்னு பார்த்தா என் லைஃப்லாம் இனிமேல் அவன் கூட தான். எங்கேனாலும் ஒருத்தர் இருந்தாரான் என் கூட. எங்கே எப்படினாலும் எனக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதையே யோசிச்சுட்டு இருக்காதப்பா டைம் வேறு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கிளம்புறாரு. காலைல ஏறி டேவும் ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிடுச்சு. அவங்க ரிசப்ஷன் கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் இந்தமாரி நான் வந்து பிஏ பார்க்கணும் செக்ரட்டரியை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பர்சனல் அசிஸ்டண்ட் யாரோட பாஸோட பர்சனல் அசிஸ்டண்ட்டை பார்க்கணும் அப்படின்னே ஓகே இருங்க பிஏ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணுறாங்க. கரெக்டாக பிஏவும் வராரு. என்ன விஷயம் நீங்கள் தானே அது அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் பார்த்தோன்னே ஓகே வந்துட்டிங்களா? ஆமாம் முக்கியமாக எங்கம்மா அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது ஒரு கார் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க டேயை பார்த்துட்டு ஓ ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிஏ கிட்ட தான் டே வந்து பேசிட்டே வராரு. நீங்கள் வந்து இந்தமாதிரி சொல்லிட்டு வராததுனால அவர் இவ்வளோ தம்மா டென்ஷனாக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டே வராங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த ரூமுக்கும் போய் ரீச் ஆகிடுச்சு. மீட்டிங் ஹாலுக்கு தான் போயிருக்காங்க எல்லாருமே.
ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காட்டுறாங்க. அங்கே ஒரு மனுஷன் ஷேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு வியூ மட்டும் தான் தெரியுது. டீமும் யோசிக்கிறாங்க, எங்கே போனாலும் எனக்கு இவன் மூஞ்சி மாதிரியே தெரியுது. ஐயோ, ஜேகே கிடையாதுடா அது, அது பிடிச்சிக்கோ சரியா. அந்த பேக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜேகே மாதிரி தான். அந்த பேக் வியூலேருந்து பார்த்தா ஃபேஸ் கூட லைட்டாக அப்படி தான் தெரியுது. ஒழுங்காக இருட்டே, இங்கே போய் சொதப்பி கிதப்பி வச்சிடாத, ஒழுங்காக பேசணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. மேனேஜரும் ஜேகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் திரும்பி பார்த்துட்டு ஐ மீன் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ளவர் பொக்கேவை கையில் கொடுத்துட்டு பெண்ட் பண்ணி ஐம் ரியலி சாரி சார், நீங்கள் வந்து நிறைய தாட்டி மீட் பண்ணணும்னு நினச்சிங்க, என்னால் மீட் பண்ண முடியல. அதேமாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருந்ததா, ஸோ என்னால் அதையும் பார்த்துட்டு பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ என்னால் அதையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியல. எனக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு, ஸோ அதனால் என்னால் இது பண்ண முடியல. வந்து நான் உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. ஐம் ரியலி சாரி சார், நான் உங்களை அவாய்ட் பண்ணணுன்ட்டு பண்ணல. நேற்று கூட இந்த மாதிரி மீட் பண்ணலான்னு நினச்சி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு டீவும் பேசிட்டு வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. அது ஜேகே தான். ஜேகேக்கும் அதேமாதிரி தான். அவன் ஷாக்லேயே முழிக்கிறான். பேக்கிட்ட இது யார் சார், நீங்கள் தானே சார் கேட்டுட்டு இருந்தீங்க மேனேஜர் அது இவர் தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டீவும் ஜேகே பார்க்குறாரு. ஜேகேவும் டீவை பார்க்க டீவும் கேட்குறா, அப்போ இது இவர் தான் சிஇஓ, உங்கள் கம்பெனியோட இனிமேல் புது பாஸும் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. 2 பேருமே அவங்க ஃபேஸ் பார்த்துக்குறாங்க. அவங்க டீயோட மேனேஜர் பாஸ் வேறு வந்து டே அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. அப்போதான் கான்ஷியஸ்க்கு வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னோடனே, ஓ இந்த டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர் இவர் தான், இத்தனை நாள் நான் பார்க்கணுன்னு நினச்ச மேனேஜரும் இவர் தான். ஆமாம் சார் இவர் தான், நேற்று மீட்டிங்க்கு வராமல் போன மேனேஜரும் இவர் தான். ஆமாம் சார் இவர் தான் எல்லாமே, ஏன் இதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. ஓகே, இதுக்கு மேலே இவர் நம்ம கம்பெனியில் தானே வேலை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு ஜேகே. வேறு அதை பார்த்துட்டு சித்தன் ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு என் பர்சனல் லைஃப்லேயும் இவன் தான், இதுக்கு மேலே என் பாஸும் இவன் தான். ஐயோ, நான் இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுவேன், எங்கே போனாலும் இவன் தான் வந்து நிற்கிறான். என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்துரு. லைஃப்பில் டேர்ன்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே இவ்வளோ ஏன்டா எனக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கீங்க, என்னால் முடியலை. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், வெறுத்துட்றேன், விட்டுருங்க என்ன. நான் விரும்பி பண்ணுற ஒரே விஷயம் இந்த ஆஃபீஸ், என்னோடய ஒர்க், ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் தான். ஏன் ஆஃபீஸ் தான் இல்லை சார், ஒர்க்காவது லவ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ண போகிறான். இதுக்கு மேலே பாஸே வந்தான், நான் என்ன பண்ண போகிறேன், என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கேன். பாஸ் வேறு கொடுக்குறாரு. சார் இனிமேல் நாளில் அவர் தான் அப்படின்னே. குட் மார்னிங் சார், ஏற்கனவே சொல்லிட்டீங்க, என்ன அழகில் ஸ்டன் நைட் அப்படியே நின்றுட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே டேவும் பார்க்குறான். ஆமாம், இது ஒன்று தான் குறைச்சல். இப்போது ரிசல்ட் மைனஸில் நினச்சிட்டேன் சார், ஐம் ரியலி சாரி. நான் அதுமாதிரி பரவாயில்ல, நீங்கள் எது இந்த தான் சாரி கேட்பீங்க. ஓகே, இதுக்கு மேலே என் பிஏ உங்களை மீட் பண்ணி என்னென்ன விஷயன்றதை அவர் சொல்வார், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஓகேவா. ஒர்க் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் தென் வந்து பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். எந்த டைமில் சொல்லணும்னா அந்த டைமில் முடிக்கணும். அண்ட் தென் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் எடுத்து போய் காமி ஓகேவா பிஏ, என்னென்ன ஒர்க் எப்படி பண்ணணுன்றதை அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, இவங்க டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும். அதேமாதிரி வந்து ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க கூட இவங்களையும் சேர்த்து விட்டுரு, இனிமேல் மேனேஜரே அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒன்றே பிஏ பார்க்குறான். சார் நம்ம கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் 2 பேருமே பார்த்துக்கிட்டோம், நிறைய பேர் இருக்காங்களா, ஸோ 2 பேருமே டீல் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சேக்கி சொல்லிவிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்புறான். பிஏ கிட்ட தான் பேசுகிறாங்க. என்னென்ன இதுக்கு நீங்கள், ஐயோ ஓகே இதுக்கு, ஐயோ என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி வளர்றீங்க. இல்லை நான் ஒன்றும் ஷாக்லேருந்து வெளியே வரல. என்ன ஷாக்கே, என் பாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா. அப்படிலாம் இல்லை, இப்போ தான் பார்த்தேன். ஒரு வேளை அவர் சொன்ன மாதிரி அவர் அழகில் வாங்கி உங்களுக்கு பேச்சே வரலையோ, இவன் அதுக்கு மேலே இருக்கானே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்கறது ஜேகே தெரியும் பார்த்துட்டு, மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சார் உங்கள் பேர் அப்படின்னோடனே தெரியாத மாதிரி கேட்குறேன் பாரு. சார் ஓகே நீங்கள் வந்து கேபினில் கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா, என் கூட வாங்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வராரு. வேறு போகிற வழி ஃபுல்லாக யோசிச்சிட்டே வரான். ஜேகே ஃப்ரெண்டில் போகிற பின்னாடியே வராரு, யோசிச்சிட்டே இருக்காரு. ஏற்கனவே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஐயோ வீட்டில் வேறு என்னென்னமோ பண்ணுவானே, எனக்கு கிஸ் வேணும் அது வேணும்வா. ஐயோ இப்போ ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணானா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு யோசிச்சிட்டே வரான். ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி
கூப்பிடும்போது கரெக்டாக பார்க்குறான். பார்த்தா அவன் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இருக்கான். ஜேகேவோட ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இருக்கான். ஜேகே டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். நானும் பார்க்குறேன். என் பின்னாடியே வந்துட்டுருக்க. என்ன தாண்டா பண்ணுவேன் நானும் பார்க்குறேன். புரியல ஜேகே, என்ன தாண்டா பண்ணுவேன்னா நீ எதை மீன் பண்ணுற? ஓ, அப்போ உனக்கு புரியல நான் எதை மீன் பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிட்டே வராரு. டேவும் வேறு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது டேக்கும். அது என்ன விஷயம் நீ அப்படின்னு சொல்லு. என்ன விஷயம் எப்படி சொல்ல முடியும்? நீ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற? ஆமாம், நான் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ஓஹோ, அப்போ இதுக்கு மேலே நம்ம அடிக்கடி மீட் பண்ணிப்போம்ல? ஆமாம் ஜேகே, அதில் என்ன டவுட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஜேகே டேவிக்கிட்ட இருக்கிறாரு. என்ன என்ன நீ தான் என்னன்னு சொல்லணும். நீ தானே கூப்பிட்ட. ஓ அப்படியா, சரி ஓகே. ஆமாம், நீ எதுக்கு அந்த பிஏ கிட்ட அவளுக்கிட்ட நின்னா? நான் கிட்டே நிற்கல, எங்கள் 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் இருந்தது ஜேகே. ஏய், அவங்க கூட இனிமேல் மினிமம் 1 மீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா 1 மீட்டரா ஜேகே? ஐ மேட், எப்படா 1 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்க முடியும்? நான் பேசுறது அவனுக்கு கேட்கவே கேட்காது. நாங்கள் வந்து ஃபோனில் தான் பேசிக்கணும். எனக்கு நான் வந்துச்சு. ஐயோ, நாங்கள் ஃபோனில் பேசணும்னு ஏன் நீ கொடுக்குற ஒர்க்கை 20 டேஸில் நீ 20 டேஸ்க்கு ஒரு ஒர்க் ஒரு ஒர்க் 20 டேஸ்க்குள்ளே முடித்தோம் நீ சொன்னேன்னு வையன், நாங்கள் அது ஒரு 30 நாளைக்கிட்ட இழுப்போம்டா. பரவாயில்ல எடுத்துக்கோ, ஆனால் அந்த வேலை முடியும்ல. நீ தானே இப்போ டைம் பஞ்சுவாலிட்டி முக்கியம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தா. இப்போ என்ன இவ்வளோ நாள் இருக்கணுன்றா? ஓஹோ, என் பொண்டாட்டியே போய் இதெல்லாம் நல்லா கேட்டிருக்க நீ. ஐயோ, ஒருத்தன் பாரு ஜேகே, நீ வேலை விஷயமா எது சொன்னாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்த நான் அப்படியே கேட்டுப்பேன், ஓகேவா? அப்படியா, சரி, வேலையிலே ரொமான்ஸ் பண்ணலாம், அதை அப்படியே கேட்டுக்கோ. ஏன் முடியாது ஜேகே, என்னை விட. ஏய், எதுக்கு காலையில் சொல்லாமல் கிளம்புனா? என்ன சொல்லாமல் கிளம்புனா? எதுக்கு அம்மா கிட்ட கூட சொல்ல நீ? அம்மா மேலே கோவமா? சரி, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நேற்று அவங்க இப்போ கூப்பிட்டாங்களா, ஸோ நான் வேறு பாஸ்கிட்ட நேற்று ஒன்று மீட் பண்ணுறதா இருந்ததா, அதனால தான் இன்றைக்கி மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன்னா, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓ, அப்போ என் பொண்டாட்டி இன்றைக்கி என்னை பார்க்கணுன்னு சொல்லி வந்திருக்கேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து பாஸை தான் பார்க்கணுன்னு நினச்சேன், ஒன்றும் இல்லை. ஏய், பாஸும் நான் தான், ஜேகேவும் நான் தான், உன் புருஷனும் நான் தான். நீ என்ன தான் மீட் பண்ணணுன்னு நினச்சி வந்திருக்க. அது என்ன அதுன்ற விதி நம்மளை எப்படி ஒன்று சேர்க்குது பார்த்தியா? ஐயோ, இந்த ஃப்ளவர்ஸு நல்லா இருந்ததுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறான். டீவும் பார்க்குறான். வேணுட்டே தானே வாங்கிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை, சாரி கேக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், புரியுதா? நான் போய் வேலை பார்க்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் விடுறான். டீ பார்க்குறான். என்னடா விட்டுட்டான், அதிசயமா, இதெல்லாம் நடக்க சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஒரு காலடி எடுத்து வைக்க நீ ஜேகே கிட்ட எடுத்து, அதுக்குள்ளே எப்படிடா உன்னை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜேகேவும் ஜேகே ப்ளீஸ் ஜேகே விட ஜேகே இருடா, கொஞ்சம் நான் கூட கிஸ் பண்ண விட மாட்டேங்கிறேன். நீ என்ன இது ஆஃபீஸ்? அப்போ வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாமா? என்னது சொல்லு. வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், வீடே போ. சரி ஓகே, வீட்டுக்கு போய் கண்டிப்பாக பார்த்துக்குறோம். ஓகே, இதுக்கு மேலே ஆஃபீஸ் ரொமான்ஸ் என்ன, வீட்டு ரொமான்ஸ் என்ன, ஒரே மஜாவாக இருக்க போகுது. ஆமாம் இருக்க போகுது. என்னது? இல்லை இருக்க போகுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் விடுறான். எல்லாத்தையும் பிடிக்கக்கூடாது சரியா? பிடிக்காம மாட்டேன், கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே விட்டோடனே ஓடுறான். அவ்வளோ பயம் மேலே. பரவாயில்ல, இனிமே மஜா தான். பரவாயில்ல, எதிர்பார்த்த மாதிரி இப்படி இருப்பானுன்னு யோசித்தேன். கடைசியில் அது என் பொண்டாட்டியாக இருப்பான், எதிர்பார்க்கலை. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நாய்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். ஐம் ரியலி சாரி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து தேங்க்ஸ். நேற்று வந்து எல்லாருமே எனக்கு நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்கக்கா, வீடியோலாம் நெக்ஸ்ட்டு தான், நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப தேங்க்ஸ். டாடா, பை பை. இது மாதிரி நாளைக்கு வந்து பிஎல் வந்து தான் வரும். பிகாஸ் வந்து ரெக்வஸ்டட் ஒன்ஸ் நாளைக்கு நான் போட்டுருவேன். மாஃபியாவோடது டேயோடது தான் போட்டு ட்ரை பண்ணுறேன், பிஎலோடது. ஓகே சரி, ஓகே, டாடா, பை.